13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. என்ன இருக்குன்னா மொத்தம் எத்தனை வாக்கு, அதுல பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர், ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர், உங்களுடைய பூத் நம்பர் என்ன, எந்த இடத்துல உங்களுடைய பூத் இருக்குது, எல்லா தகவலும் ஒரு மொத்த ஓட்டு எவ்வளவு அப்படின்ற எல்லாமே இருக்கும். உங்களுடைய அதே மாதிரி பூத்துடைய போட்டோவும் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க பூத்துடைய போட்டோ இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். சிலது கொஞ்சம் பெருசா இருக்கும், சிலது சின்னதா இருக்கும். நீங்க இதை பார்த்துட்டு இருக்க வேணா, என்ன ஒண்ணுங்க அட்ரஸை பார்த்துருங்க. சரியா? மேக்ஸிமம் உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு நீங்க எந்தெந்த பூத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். போல் பண்ணதுக்கு பிறகு அந்த 50 ஓட்டுக்கு ஒவ்வொரு ஓட்டு போட்டோம்னா சீட் இந்த பக்கத்துல இன்னொரு சீட்டு காட்டும் இல்லையா? இப்போ நம்ம இது நாம் தமிழருடைய கட்சி விவசாய சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா அந்த 5 செகண்ட்ல இருந்து 7 செகண்ட் அந்த பக்கத்துல விவசாய சின்னத்தை காட்டும். அது சரியா காட்டுதா, காட்டிட்டு உள்ள விழுதான்னு பார்க்கணும். நீங்க இந்த 50 ஓட்டு நீங்க மட்டும் போட மாட்டீங்க, மற்ற கட்சிக்காரர்களும் போட்டு செக் பண்ணுவாங்க. நம்ம சின்னவங்களுக்கு தான் போடுவாங்க. சும்மா ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க மற்ற அளவுக்கு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு விட்டுருவாங்க. 5 மணியோட நிப்பாட்டுவாங்க. 5 மணியோட நிப்பாட்டுறல அதுக்கப்புறம் யாராச்சும் உள்ள வந்து விட்டாங்கன்னா விடாது. அது ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்கு நீங்களும் சைன் பண்ணிருக்கீங்க, மத்தவங்களும் சைன் பண்ணி எந்த சைன் உங்களுக்கு வரும்னே தெரியாது. சைன் ஃபார்ம் 17 சைன் பண்ணோம், கட்டாயம் இருந்து வாங்கிடுவோம். அது நமக்கு வேணும். சக போட்டியாளர் மாதிரி தான் நீங்க அன்னைக்கு நீங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்கும். அவங்க உங்களையே முதல்ல ஒரு நல்ல அப்படிதான் பார்ப்பாங்க. அதனால அவ்வளவு இறுக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம், நான் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சையத் அபுதாயிர், நாம் தமிழர் கட்சி. இப்போ காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எம்எல்ஏ வேட்பாளராக நிற்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு மாபெரும் புரட்சிகர வெற்றி கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக தேவகோட்டை நகரத்தில் 50 வாக்குச்சாவடிகள் இருக்குது, 50 பூத் இருக்குது. அதில் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 22 போலிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ எல்லா பகுதிகளுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நபர்களை போலிங் பூத் ஏஜென்ட்டை போட்டுட்டு இருக்கோம். அதுவாக ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் வெளியில் ஒரு 5 நபர்கள் இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கும், அதே போல் மக்கள் வரும் பொழுது அவங்களுடைய வரிசை என்ன, ஏன்னா நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடி மட்டும் தூக்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃபை மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் அவங்களுடைய வரிசை என்ன அப்படின்றத நம்முடைய இந்த பூத் லிஸ்ட்டை பார்த்து அவங்களுடைய வரிசை என்ன, மணிகண்டன்னா 190 அப்படின்றத நம்ம எழுதி அவங்க கையில் உள்ள கொடுத்து அனுப்புறதுக்காகவும் நம்ம வெளியில் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலையும் ஒரு 5 பேர் உட்கார்ற மாதிரி திட்டமிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 22 ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் என்ன பண்ணுறோம்னா ஒரு 5 நபர்கள் நம்ம திட்டமிட்டிருக்கோம். அதே போல் 50 பூத்துக்கும் ஒரு பூத்துக்கு 2 பேர் வீதம் என்ன பண்ணிருக்கோம்னா கிட்டத்தட்ட 100 பேரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நியமிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு நபர் உள்ள இருப்பாங்க, அவருக்கு உணவு இடைவேளை, திடீர்னு வந்து அவர் வந்து இயற்கை உபாதைக்காக வெளியில போகணும் அப்படின்னாலோ, இல்லை அவருக்கு திடீர்னு உள்ளுக்குள்ள ஏதாவது தேவைகள் இருக்கு, மற்ற கட்சிக்காரங்கள் ஏதாச்சும் தவறுகள் செய்யறாங்க, அப்படி இல்லைனாலும் ஏதாவது டவுட் இருக்கு, அதை வந்து சரியான முறையில் அவங்க தெளிவுபடுத்தலை அப்படின்னாலும் வெளியில இருக்க நபர்கள் என்ன உள்ளுக்குள்ள போய் உதவி செய்யறதுக்காக இருக்கும். அதுபோக மக்கள் எந்த வகையிலையும் வாக்கு செலுத்துறதுக்கு குழம்பிடக்கூடாது, அவங்க தெளிவான முறையில வாக்கு செலுத்தணும். அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுலையோ இல்லை வாக்கு சீட்டுலையோ இல்லை வெளியில இருந்து உள்ள செல்லும் போது மற்ற மாற்று கட்சியினர் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த இடங்கள்ல உட்காந்து பிரச்சாரம் பண்ணாலோ அதை தடுக்கிறதுக்காகவே இந்த வெளியில உள்ள 5 நபர்கள் என்ன பண்றோம்னா நியமிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதே போல உணவு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உணவு மட்டுமே வந்து ஒரு 400 பேருக்கு நாளைக்கு வந்து உணவு தயார் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளியில் உட்கார்ற 5 பேர், அதே மாதிரி உள்ளே உட்கார்ற 2 பேர், அது போக நமக்கு வந்து அங்கே வர்ற நபர்களுக்கு யாராச்சும் பொதுமக்கள் யாராச்சும் வருவாங்க, உணவுக்கு ரொம்ப இது பண்ணுற நம்ம கஷ்டப்படுற நபர்கள் வருவாங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தேவகோட்டை நகரத்துக்குள்ள மொத்தமாக என்னன்னா ஒரு 400 பேருக்கு நாளைக்கு உணவுக்கு மட்டுமே நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். அதுக்கே ஒரு பெரிய பொருளாதார செலவு எல்லாம் மக்கள் கொடுத்த பணத்தில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இறைவனுடைய நாட்டத்தில் கட்டாயம் அண்ணன் வந்து உறுதியாக வெல்லுன்றதை நம்மெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு முக்கியமாக ஒரு தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா தலைமையிலிருந்து மாநில தொழிற்சங்க இணை செயலாளர் நாம் தமிழர் கட்சியுடைய சகோதரர் வினோத் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் உறுதுணையா இருக்காங்க. வந்து எங்கே ஆள் போடணும், எப்படி ஆள் போடணும், எந்த இடத்துல சேர் எவ்வளோ வேணும், உணவுகள் எவ்வளோ வேணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளவு தண்ணி வேணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க.
அவங்களுக்கும் மாநில நிர்வாகத்துக்கும் அண்ணனுக்கும் நடராஜ் அண்ணனுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உறுதியாக அந்த இடம் வெல்றோம். 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதியா சட்டமன்றத்துக்குள்ள செல்றாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவனுடைய நாட்டத்துல எங்களுடைய உழைப்புல செல்றாங்க. கட்டாயமா நாங்க எல்லாருமே அந்த மே 4 அந்த முடிவு நாங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலா இருக்கும். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெல்றாருன்றதான் இங்கே உள்ள கள நிலவரம். ஆனா உறுதியா வெல்றாரு. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெல்றாரு அப்படின்றதான் மக்கள் வந்து காட்டணும். அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சி மாநில இணைச் செயலாளர் தொழிற்சங்க பேரவையில் காரைக்குடி தொகுதியில் அண்ணனுடைய வெற்றியை உறுதி செய்ய கடந்த 15 நாட்களாக இங்கே களப்பணியாற்றிட்டு இருக்கோம். குறிப்பாக தேவக்கோட்டை நகராட்சியில் 50 பூத் இருக்குது. அந்த பூத்துக்கு ஆட்களை போட்டு அண்ணனுடைய வெற்றியை உறுதி செய்ய நீங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அது போக ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுக்கும் அவங்க என்ன வேலை செய்யணும், அவங்க என்னென்ன செய்யணுன்றதை தெளிவாக அவங்களுக்கு எடுத்துரைச்சு அவங்க நாளைக்கு காலையில் அவங்க போய் என்ன வேலை செய்யணுன்றதை அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இங்கே காரைக்குடி நகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் சென்று மக்களை சந்திச்சிருக்கோம். அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிஞ்ச அளவு எல்லாருமே அண்ணன் சீமானை முதல்வராக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. அவருடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையில் நாங்கள் தொழிற்சங்க பேரவையிலிருந்து இந்த காரைக்குடி தொகுதிக்கு தேவக்கோட்டை பகுதியில் குறிப்பிட்ட ஒரு 50 பூத்தை மட்டும் நாங்கள் கிட்ட இருந்து வேலை செஞ்சு அண்ணனுடைய வெற்றியை உறுதி செய்ய இங்கே வந்திருக்கோம்.